எல்லையை தாண்டிய தீவிரவாதத்தை எப்படி நாம் வந்து வேறிருக்க வேண்டுமோ அப்படி வந்து எல்லைக்குள் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு உதவக்கூடிய தீவிரவாதிகளை நாம் இனம் கண்டு அவர்களையும் வேறிருக்க வேண்டும். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவில் பிடிப்பட்டப்ப அவருடைய ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து எல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்தப்ப ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை. கார்கில்ல பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்த சடலங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். இது எங்களுடைய வந்து வீரர்கள் கிடையாதுன்னு. அதை விட கோழைத்தனம் எங்கும் எந்த ஒரு நாட்டுக்கும் இருக்காது. அவங்க ஏத்துக்கிட்டாங்களா ஏத்துக்கலையாங்கிறது நமக்கு தேவையில்லை. எங்கே இருந்து வருதோ அவருக்கு பதிலடி கொடுப்பதுதான் நம்மளுடைய வேலை. ஸோ நம்ம வந்து 99% நம்ம பார்க்காம 1% வச்சுட்டு இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு ரொம்ப இன்டெலெக்சுவலான வார்த்தைகளை வந்து மக்கள் யூஸ் பண்றோம்னு நினைச்சிட்டு பேசுறாங்க. அத்ரி பாகா பார்டர் தான் வந்து ஒரே ஒரு வழி, ஆத்தரைஸ்டு வந்து வழி, ஒரு வணிகத்திற்கு மக்கள் சென்று வருவதற்கான வழி. அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இப்போ நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ரெண்டுமே நின்று போயிடுச்சு. இதனால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படின்னா, இந்தியாவினுடைய மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இது நடந்துருச்சு, நம்ம போய் பாகிஸ்தானை தாக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு இந்தியனும் நினைக்கின்றானோ அதே போன்று இந்தியா பாகிஸ்தானில் போய் தாக்கும் பொழுது அங்க இருக்கிறவன் சொல்லுவான் திருப்பி நாம அடிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். போர் என்றைக்கு தொடங்குவோங்கிறதான் வந்து ஒரு நாடு கணிக்க முடியும் தவிர அது வந்து முடிவெடுக்க முடியும் தரல. என்னைக்கு முடிப்போங்கிறத எந்த நாடும் முடிவெடுக்க முடியாது. வணக்கம் லெப்டினன்ட் கர்னல். வணக்கம். இதுல காஷ்மீர் மாநிலத்துல பகல்காம்ல வந்து ஒரு கொடூரமான ஒரு தாக்குதலை தீவிரவாதிகள் நடத்தியிருக்காங்க. வந்து கிட்டத்தட்ட 26 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. 26 பேர்கிட்ட எப்படி பாக்குறீங்க சார் இந்த தாக்குதலை? வந்து இந்த தாக்குதல் வந்து இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலையும் மனதில் மிகப்பெரிய ஒரு வலியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. நமது சகோதரர்கள் உயிர் நீத்திருக்கின்றார்கள். இந்த நிலை வந்து எங்கும் வரக்கூடாது. ஏன்னா ஒரு டூரிஸ்ட் தன்னுடைய வாழ்க்கையில வந்து கல்யாணத்துக்கு பிறகு குடும்பத்தோடு குழந்தையோடு மனைவியோடு அங்க செல்லும் பொழுது அங்க வந்து ஒரு தீவிரவாதி வந்து நின்று நீ வந்து எந்த மதத்தை சார்ந்தவர், நீ வந்து கல்மா வந்து நீ சொல்லு அப்படின்னு சொல்லி, கல்மா சொல்ல தெரியலையா, நீ வந்து இஸ்லாமியர் இல்லையா அப்படின்னு அவருடைய உறுப்பையெல்லாம் பார்த்து அவங்க வந்து கொண்டு இருக்காங்க. இதை விட ஒரு மோசமான ஒரு ஒரு விஷயம் வந்து இருக்க முடியாது. அப்பாவி பொதுமக்களை, ஒரு டூரிஸ்டுக்காக வந்திருக்கிற வந்து ஒரு மக்களை, பொழுதுபோக்கிற்காக வெளியில் சென்றிருக்கின்ற அந்த மக்களை மதம் பார்த்து கொள்வது என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. நிச்சயமாக இதற்கான சரியான பதிலடி இந்திய மக்களின் எதிர்பார்ப்பை மேற்கொண்டு நிச்சயமாக அரசாங்கம் செய்யும். அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஹிஸ்டரி திரும்பி பார்க்குறோம் அப்படின்னா ரொம்பலாம் போக வேண்டாம். நீங்க ஒரு 3 வருடம் போனா போறோம் இல்லையா? நீங்க பார்த்தீங்கன்னா அன்றைய ஈஸ்ட் பாகிஸ்தான், இப்பொழுது இருக்கின்ற பங்களாதேஷ். அந்த பங்களாதேஷில் என்ன ஏற்பட்டது? இந்துக்களாக வந்து எங்க இருக்கின்றார்களோ இந்துக்களை தேடி தேடி கொன்றார்கள் அண்டை நாடு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்தது? அண்டை நாடை விடுங்க, நம்ம இந்தியாவிலேயே வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்தது? இந்துக்களை கொன்று குவித்தார்கள். இப்ப இந்த விஷயம் மறுபடியும் பரவி இப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்துக்களை செலக்டிவா பார்த்து வந்து கொள்றாங்க அப்படின்னா, இது வந்து யாருடைய பின்புலத்தில் யார் இருக்கின்றார்கள், யாருடைய வேலையா இருக்கும்னு நம்ம வந்து பேக் ட்ராக் பண்ணி பார்க்கணும். முதல்ல வந்து நம்மளுடைய பேக் ட்ராக்கை பண்ணி நம்ம வந்து பார்க்கும்பொழுது பாகிஸ்தானுடைய அந்த அவர்களுடைய வந்து ப்ரெசன்ஸ் வந்து எல்லா டெரர் அட்டாக்லையும் நம்மால் பார்க்க முடியும். ஹிஸ்டரியை நம்ம பார்க்குறப்ப எப்பப்பெல்லாம் வந்து பாகிஸ்தானுடைய இராணுவம் பலவீனம் அடைகின்றதோ, மக்களிடம் நம்பிக்கையை இழக்கின்றதோ, காஷ்மீரை வந்து இஷ்யூவை கையில் எடுத்தும் இந்தியாவின் மீது ஒரு சின்ன தாக்குதலை ஏற்படுத்தியும் ஒரு ப்ராக்சி வாரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்க திரும்பி பார்த்தோன்னே முஷரஃப் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். ஜெனரல் முஷரஃப், கார்கில் வார். அப்போ வந்து என்ன நடந்தது? முஷரஃப்க்கு வந்து பாகிஸ்தானில் அவருடைய பாகிஸ்தான் ஆர்மியினுடைய நம்பிக்கை மக்களிடம் போய்விட்டது. அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைந்து விட்டது. அங்க இருக்கக்கூடிய அந்த அரசை வந்து தன்னுடைய கையில் வந்து எடுக்க வேண்டும், இரும்பு பிடியில் எடுக்க வேண்டும். அதற்காக இந்த கார்கில் போர் என்பது வடிவமைக்கப்பட்டது. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா 26/11, அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் அட்டாக், அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா டெல்லியில வந்து கோவில்ல வந்து ஒரு அட்டாக் வந்து ஒன்று பண்ணாங்க. அந்த அட்டாக் வந்து பார்க்கலாம். தொடர் வெடிகுண்டு வந்து மும்பையில் நடந்தது. இது மாதிரி அந்த வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது கண்டினியூஸா ஒரு அந்த ஆக்டை வந்து டெரரிசம் ஆக்டை வந்து இந்தியாவில் வந்து நடத்திக்கிட்டு வந்து வராங்க.
இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்மியினுடைய பாகிஸ்தானுடைய ஜெனரல் வந்து என்ன சொல்றாரு, முனீர் என்ன சொல்றாரு, காஷ்மீர் வந்து நம்மளுடைய அங்கம், அது வந்து எங்களுடைய உயிர் நாடி மாதிரி அப்படின்னு வந்து ஒரு பப்ளிக் கிட்ட வந்து பேசுறப்ப சொல்றாரு. அந்த பாகிஸ்தான் ஆர்மியில இன்னைக்கும் ஒரு வேக்யூம் வந்திருக்கு. அந்த வேக்யூம்ல என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவம் மக்களிடம் மதிப்பை இழந்து விட்டது, தன்னுடைய பலத்தை இழந்து விட்டது, மறுபடியும் அதை வந்து ரீக்ரிப் பண்ணணும். அதுக்காக வந்து அவர் வந்து மறுபடியும் காஷ்மீர் இஷ்யூவை கையில் எடுத்திருக்காரு. அவர் காஷ்மீர் இஷ்யூவை கையில் எடுத்து ஒரு வாரத்திற்குள் மறுபடியும் இந்த அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னா அது பாகிஸ்தானுடைய பின்புலம் இருக்கு அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடிகின்றது. அதையும் தாண்டி இந்த தாக்குதலுக்கு பின்பு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமது உளவுத்துறை யார் யார் வந்து இந்த தீவிரவாதிகள், அவருடைய பெயர், அவருடைய பின்புலம், எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்கு. 6 பேர்ல 4 பேர் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எங்கேருந்து வந்தது, அந்த லான்ச் பேடுன்னு அப்படின்னு சொல்லுவோம். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய 60 லான்ச் பேட்ஸ் இருக்கு. அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. 2 இந்தியாவை சேர்ந்த தீவிரவாதிகள். அவர்கள் வந்து 2017 பாகிஸ்தான் சென்றார்கள். அங்கே வந்து பயிற்சி எடுத்து இப்போ ரீசெண்டாக உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து டீகோட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய போட்டோஸையும் வந்து வெளியிட்டு விட்டார்கள். ஸோ அங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல ஒரு 60 லான்ச் பேட் இருக்கு அப்படின்னு, தீவிரவாதிகளுடைய லான்ச் பேட் இருக்கு அப்படின்னு, அது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? பாகிஸ்தான் கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த பாகிஸ்தான் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியில், பாகிஸ்தான் ராணுவம் இருக்கக்கூடிய பகுதியில் தீவிரவாதிகள் ஒரு 60 லான்ச் பேட் எப்படி வச்சிருக்க முடியும்? ராணுவத்தினுடைய உதவி இல்லாமல், பாகிஸ்தானுடைய உதவி இல்லாமல். ஸோ இது வந்து வெரி கிளியர்லி வந்து மக்களுக்கு புரிய வேண்டும். எந்த ஒரு தீவிரவாத தாக்குதல் இந்தியாவில் நடந்தாலும் அதன் பின்புலத்தில் பாகிஸ்தான் இருக்கின்றது, ISI இருக்கின்றது, லஷ்கர் இ தொய்பா இருக்கின்றது. வடிவமைப்பது பாகிஸ்தான் ராணுவம் தளபதி. அவர் தான் வந்து முக்கிய காரணம். அவர் வந்து வடிவமைக்கின்றார். அது வந்து யாரை வச்சு நிறைவேற்றுறாங்கன்னா, எல்இடியை வச்சு நிறைவேற்றுறாங்க. இங்கேயும் அங்கேயும் இருக்கக்கூடிய பொதுமக்களை பிரெயின் வாஷ் செஞ்சு அவங்க வந்து தீவிரவாதிகளாக ஆக்கி அவங்களை வந்து பயன்படுத்துகின்றார்கள். இதுதான் சிம்பிளான விஷயம். நமக்கு வந்து யார் வந்து ரொம்ப முக்கியமான டார்கெட் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ராணுவம் தான் நம்மளுடைய முக்கியமான டார்கெட். நம்மளுடைய முக்கியமான டார்கெட் வந்து இந்தியாவுக்குள்ள வந்திருக்க தீவிரவாதிகள் மட்டும் கிடையாது. தீவிரவாதிகளை ஏவி விடுகின்ற பாகிஸ்தான் ராணுவம் தான் நம்மளுடைய முக்கியமான டார்கெட். அதுக்கு பின்புலத்தில் இருக்கின்ற ISI தான் வந்து இதோடைய முக்கியமான டார்கெட். ஸோ இது நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம எப்படி வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா எப்படி வந்து டிஸ்ரப்ட் பண்ணா இந்தியாவை நம்ம வந்து கெடுக்கலாம், ஒற்றுமையை கெடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ அந்தந்த விஷயத்துக்கு வந்து அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோடு ஒன்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும்தான் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றதா? பல மாநிலங்கள் இருக்கு. சில மாநிலங்கள் வந்து கடலோரத்தை வந்து பகிர்ந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குஜராத் மாதிரி மாநிலங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து மலைப்பாங்கான பகுதியில் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் வந்து உத்தராகண்ட் பகுதிகளாக இருக்கட்டும், இல்லை பஞ்சாப் வந்து முழுமையாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றது பார்டரை. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. அங்கெல்லாம் ஏன் தீவிரவாதிகள் வரல? அவங்களுக்கு டார்கெட் இந்தியா தானே சார். இந்தியானா அவங்க மற்ற மாநிலங்களிலும் வரலாம்ல. ஆனா இங்க தான் வந்து அதிகமான ராணுவம் இருக்கின்றது. ஆர்மி ஸ்பெஷல் ஆக்ட் பவர் வந்து உபயோகப்படுத்தப்படுகின்றது, ராணுவம் இருக்கின்றது. அந்த பகுதியெல்லாம் ஏன் வராங்க அப்படின்னா, அங்க இருக்கின்ற அரசியலமைப்பு அவர்களுக்கு உதவி செய்கின்றது, சப்போர்ட்டாக இருக்கின்றது. அங்க இருக்கின்ற சில பொதுமக்கள், எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், சில பொதுமக்கள் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கின்றாங்க. அதாவது அவங்கள வந்து சிம்பத்தைசர் அப்படின்னு சொல்லுவோம். அவர்களுக்கு உதவி செய்பவர்கள், அவர்களை வெல்விஷர்ஸ் அங்க வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க, தங்க வைக்கிறதுக்கு கொடுப்பாங்க, அங்க இருக்கின்ற வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது மாதிரி இருக்கிறவங்க அங்க இருக்காங்க. ஸோ எந்த இடத்துல வந்து ஒரு மற்ற நாட்டுக்காரங்களுக்கு அந்த இடத்துல வந்து உதவி செய்பவர்கள் இருக்கின்றார்களோ, அங்குதான் அவர்கள் வந்து தன்னுடைய தீவிரவாதத்தை இயக்கத்தை நடத்த முடியும், செயல்களை நடத்த முடியும். இல்லைன்னா மும்பையில வந்தாங்க, வந்து ஒரு நாள் அட்டாக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஆளை காணும், முடிஞ்சு போச்சு. 26/11க்கு அப்புறம் நம்ம வந்து வி கான்ட் see anything. ஸோ அது மாதிரி ஒரு வாட்டி வந்து அட்டாக் பண்ண முடியுது, பர்மனெண்டா அங்கே ஒரு தீவிரவாத அமைப்பை வந்து ஏற்படுத்தி அது மாதிரி உட்கார முடியாது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய இது. ஆகையால் தீவிரவாதம் நம்ம வந்து எல்லையை தாண்டிய தீவிரவாதத்தை எப்படி நாம் வந்து வேறிருக்க வேண்டுமோ, அப்படி வந்து எல்லைக்குள் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு உதவக்கூடிய தீவிரவாதிகளை நாம் இனம் கண்டு அவர்களையும் வேறிருக்க வேண்டும். அது வந்து எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, நாடு மக்கள், நாட்டின் முன்னேற்றம், நாட்டினுடைய பாதுகாப்பு, மக்களுடைய பாதுகாப்பு, அதுதான் தலைமையானது. அதற்காக தான் கான்ஸ்டிடியூஷனே எழுதப்பட்டிருக்கின்றது. அதற்காக தான் வந்து ஒரு பிரதம மந்திரியோ, இல்ல நம்ம பார்த்தோம்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோ, அப்படி இல்லைன்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்டோ, காவல்துறை எல்லாமே, ராணுவமோ எல்லாமே மக்களுக்காக தான் இருக்கு.
எல்லாமே வடிவமைக்கப்பட்டது இந்தியாவிற்காகவும், இந்த நாட்டிற்காகவும், நாட்டு மக்களுக்காகவும் தான். அது நாட்டிற்காகவும், நாட்டு மக்களையும் தாண்டி எதுவுமே கிடையாது. ஆகையால் நாட்டினுடைய நலனிற்காகவும், நாட்டினுடைய மக்களின் நலனிற்காகவும் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் எந்த நிலையும் சென்று அந்த வேறு இருக்கின்ற அந்த விஷயத்தை வந்து கரெக்டா பண்ணால் தான் இந்த தீவிரவாதம் ஒடுக்கத்துக்கு கொண்டு வர முடியும். ஆனா வந்து பாகிஸ்தான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்காங்க. நாங்க இதுல முன்னணியில இல்ல அப்படின்னு சொல்லி. ஸோ சர்வதேச சமூகம் இதை ஏத்துக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்து முதல்ல வந்து கார்கில் ஏத்துக்கிட்டாங்களா? கார்கில் போர்ல பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தானுடைய தொடர்பு இருக்குன்னு ஏத்துக்கிட்டாங்களா? சிஆர்பிஎஃப்னுடைய அந்த வண்டி வந்து போச்சு. அங்க வந்து புல்வாமால வந்து வெடிப்பு நடந்தது. 44 சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர்களை நாம் இழந்தோம். அந்த வெடிப்புக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாங்களா? இல்ல. மும்பை வந்து தொடர் குண்டுவெடிப்பு ஏற்பட்டது. அது வந்து எங்களுடைய தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்களா? இந்தியா எல்லா எவிடன்ஸையும் குடுத்தாங்க. எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்லேருந்து, டிஜிட்டல் எவிடன்ஸ்லேருந்து எல்லா எவிடன்ஸையும் வந்து டோசியர்ஸ் வந்து அவங்களுக்கு குடுத்தாங்க. அது வந்து ஏற்றுக்கொண்டார்களா? இல்ல. சரி. அப்புறம் வந்து பார்லிமென்ட்ல வந்து அட்டாக் நடந்தது. அது வந்து தங்களுடன் ஏத்துக்கொண்டாங்களா? இல்ல. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவில பிடிபட்டப்ப அவருடைய ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து எல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு குடுத்தப்ப ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல. கார்கில்ல பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்த சடலங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். இது எங்களுடைய வந்து வீரர்கள் கிடையாதுன்னு. அதை விட கோழைத்தனம் எங்கும் எந்த ஒரு நாட்டுக்கும் இருக்காது. அதை நாம் வந்து இந்த மதத்தினுடைய அடிப்படையில் அந்த வீரர்களை நாம் அடக்கம் செய்தோம். மரியாதையோடு அடக்கம் செய்தோம். அவங்க ஏத்துக்கிட்டாங்களா, ஏத்துக்கலையாங்கிறது நமக்கு தேவையில்லை. எங்கேருந்து வருதோ அவருக்கு பதிலடி கொடுப்பதுதான் நம்மளுடைய வேலை. அந்த பதிலடியில் நாம் வந்து செவ்வனை செய்ய வேண்டும். யுனைடெட் நேஷன் என்ன செய்யும், என்ன சொல்லும், சைனா என்ன சொல்லும், இல்ல யுஏஇ என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டியது. அது மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்காரங்க வந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கிறது, அதை பத்தி பேசுறது நமக்கு தேவையற்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தாக்குதலுக்கு வந்து அந்த தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்ங்கிற அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறதா தகவல் வருது வந்து. அவங்க யார் சார்? அவங்களோட பின்னணி எப்படி? அவர்கள் வந்து எல்இடியினுடைய அமைப்பு, அவ்வளவுதான். எல்இடியினுடைய ஒரு கிளை. அந்த கிளை வந்து அங்க இளைஞர்களை வந்து அதுல கொண்டு வந்து அந்த இளைஞர்களுக்கு மூளைச்சலவை செய்து அவர்களுக்கு வந்து அகைன்ஸ்டா, அதாவது வந்து ஆர்டிகல் 370 அப்ரகேஷனுக்கு அகைன்ஸ்டா வந்து தீவிரவாத செயல்களில் இறங்க விடுறது தான் அவருடைய முக்கியமான வேலை. ஸோ அந்த இயக்கம் தான் செஞ்சிருக்கு. அந்த இயக்கம்ங்கிறது வந்து எல்இடி தான். அதனால வந்து இது தனி இயக்கம்ங்கிறது கிடையாது. லஷ்கர் தொய்பானுடைய இயக்கம் தான். காஷ்மீர்ல வந்து தொடர்ந்து இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் இருக்கு, தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறப்ப ஏன் அந்த இடத்துல வந்து காவல்துறை இல்லை, அல்லனா ராணுவ வீரர்கள் இல்லை, இல்லை உளவுத்துறை ஏன் இப்படி ஒரு தாக்குதல் நடக்குது கவனிக்க தவறிச்சு அப்படிங்கிற விமர்சனங்கள் இப்போ வருது வந்து. இது எப்படி பார்க்குறீங்க? எந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் ஏற்பட்டாலும் அங்கே வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம வந்து ஒரு வார்த்தையை எல்லோருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸும் அதில் இருக்கு. அங்கே ஸ்டேட் போலீஸோட இன்டெலிஜென்ஸ் அங்கே இருக்கு. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராணுவம் அங்கே இருக்கு. ராணுவத்தினுடைய ஒரு இன்டெலிஜென்ஸ், மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் இருக்கு, பிஎஸ்எஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, சிஆர்பிஎஃப் இன்டெலிஜென்ஸ், துணை ராணுவத்தினுடைய தனித்தனி பிரிவு, இன்டெலிஜென்ஸ் பிரிவு அவங்களுக்குன்னு ஒன்று இயங்கி கொண்டிருக்கும். அது இருக்கும். லோக்கல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு லோக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அது தவிர வந்து சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஐபி இருக்கு, ரா இருக்கு, மற்ற நிறைய இன்டெலிஜென்ஸ் வந்து சென்ட்ரலோடதே இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னா ஏதாவது ஒரு இடத்துல அவங்க போய் கல்யாணத்துக்கு போயிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாரு, அடுத்து ஒரு இன்டெலிஜென்ஸ் பார்க்கல, அதனால பிரச்சனை வந்துச்சுங்கிற மாதிரி இவங்க பேசுறாங்க. எல்லா ஏஜென்சியுமா வந்து ஓரியூ பண்ணிட்டு வேலை செய்யாம உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படி என்ன, இதுக்கு காரணம் என்ன, ஏன் இது மாதிரி ஏற்படுகின்றது அப்படின்னா, தீவிரவாதத்தை பொறுத்தவரை தீவிரவாதம் என்பது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டு ஒரு பெரிய இராணுவத்தை போன்று கிடையாது. அவர்கள் வந்து சிறு சிறு குழுக்களாக இருப்பார்கள். அந்த குழுக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த குழுவை தாண்டி மற்றவர்களுக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன செய்ய போறாங்க, எந்த இடத்துல வந்து இவங்க தீவிரவாத தாக்குதல் செய்ய போறாங்கன்னு. லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் அமாங்ஸ் வந்து டெரரிஸ்ட். அந்த குழுக்கள்ல இருக்கிறவங்க இன்னொருத்தருக்கு பகிர மாட்டார்கள். அப்படிதான் வந்து அந்த ரகசியம் அவர்களுடைய பாதுகாக்கப்படும். அப்படி இருந்தும் அது வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து மோர் தென் 99% வந்து அவங்க வந்து கிராக் பண்ணிடுவாங்க, முதல்ல சொல்லிடுவாங்க. அவரோட அது வந்து தவிர்க்கப்படும். என்னுடைய சர்வீஸ்ல நான் நிறைய பார்த்துருக்கோம், நாங்கள் நிறைய தவிர்த்திருக்கோம். நாங்கள் வந்து இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு வெளியிலேருந்து ஸ்டேட் போலீஸ் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு, எங்களுக்கு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நிறையா வந்து அந்த இன்டெலிஜென்ஸ்னால நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணி எங்கே மிலிட்டன்ட் எதிர்பார்க்கலையோ அங்கே நாங்கள் போய் அவங்கள வந்து கில் பண்ணியிருக்கோம். அது மாதிரி மக்களை காப்பாற்றியிருக்கோம். பல விஷயங்கள் வந்து
நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து 99% நம்ம பார்க்காம 1% வச்சுட்டு இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு ரொம்ப இன்டெலெக்சுவலான வார்த்தைகளை வந்து மக்கள் யூஸ் பண்றோம்னு நினைச்சிட்டு பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆகையால் ஒட்டுமொத்த ஒரு 35-45 இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஒரு இடத்துல இயங்கிட்டு இருக்கிறது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஏஜென்சி வந்து இயங்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கும் அப்பாற்பட்ட பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். அது வந்து அவங்க வந்து பின்பற்றிருக்கலாம் டெரரிஸ்ட். உலகத்துல நம்ம பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஏதாவது ஒரு நாடு 100% ப்ரூஃபா அப்படின்னா எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் வந்து ஏதாவது ஒரு தீவிரவாத தாக்குதல் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு இடத்துல நடக்கிறது சகஜம்தான். அது முழுமையாக தீர்க்க முடியுமா என்றால் அதற்கான வாய்ப்பு வந்து இன்று வரை கிடையாது அப்படின்னு தான் நான் வந்து அந்த கிரவுண்ட்ல வேலை செஞ்சதுனால என்னால் இது வந்து கூற முடியும். ஆனால் அவர்கள் மீது குறை சொல்லக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ இதுக்கு மேலே என்ன இன்னும் மேம்படுத்தலாம் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதற்கான முறையில் நம்ம வந்து இறங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது. அடுத்து ஒன்று பார்க்குறப்ப ஆக்சுவல் என்ன ப்ராப்ளம் அங்கன்னா பாதுகாப்பு ப்ராப்ளம். ஏன் இந்த அமைப்பு வந்து மற்ற இடத்துல நடத்திருக்கலாமே, உதம்பூர்ல நடத்திருக்கலாம், கட்ரால நடத்திருக்கலாம், அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஜம்முல நடத்திருக்கலாம், இல்லைன்னா நீங்க ஸ்ரீநகர் வந்தீங்கன்னா ஸ்ரீநகர்ல வந்து லால் சௌக்ல நடத்திருக்கலாம், இல்ல தால் லேக்ல நடத்திருக்கலாம். ஏன் இந்த இடமெல்லாம் வந்து விட்டுட்டு முக்கியமான மிகப்பெரிய இடங்கள்லாம் விட்டுட்டு ஏன் ஒரு சின்ன ஒரு ஸ்பாட் வந்து ஒரு 200 மக்கள் வந்து தங்கக்கூடிய ஒரு ட்ராக்கிங் போகக்கூடிய மியூலும் மனிதர்களும் அழைச்சு கொண்டு போய் டூரிஸ்ட விடக்கூடிய ஒரு டாப்ல போய் ஏன் நடத்திருக்காங்க? ஏன் வந்து அவர்கள் வந்து நடத்திருக்காங்கன்னா அது சாஃப்ட் டார்கெட். அங்க வந்து யாரும் இல்ல, போலீஸ் தான் இருக்கணும் அங்க. அங்க வந்து அவர்களுக்கு பொதுமக்களுக்கு பாதுகாக்க கொடுக்கக்கூடியது ஸ்டேட் போலீஸ் அந்த இடத்துல. அங்க ராணுவமும் துணை ராணுவமும் அவங்களுக்கு வேலை கிடையாது அந்த இடத்துல. துணை ராணுவம் வந்து ஹைவேல தான் அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு உள்ளுக்குள்ள போகக்கூடிய கிராமங்கள், குக்கிராமங்கள், அந்த ஸ்பாட் அதுக்கெல்லாம் வந்து அந்த போலீஸ், அந்த ஸ்டேட் போலீஸ் தான் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டேட் போலீஸினுடைய அந்த பாதுகாப்பு இல்லை என்பது மறுக்க முடியாது. எப்படி வந்து இதை வந்து அவங்க வந்து ஓய்வு பண்ணாங்க? ஏன் அந்த இடத்துல வந்து அந்த காவல்துறையுடைய வந்து போஸ்ட் இல்லாம இருந்தது? ஏன் அங்க வந்து ஒரு பெட்ரோல் இல்லாம இருந்தது? அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இது வந்து நிச்சயமாக அதாவது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் காவல்துறையின் மீது நிச்சயமாக வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஒளிவு மறைவு என்பதே இதுல கிடையாது. என்னை பொறுத்தவரை இந்த சமயத்தில் அரசியல் ஆதாயத்திற்காக தயவு செஞ்சு வந்து விரலை காமிச்சு இது வந்து உன்னுடைய குற்றம், இது உன்னுடைய குற்றம், இது இராணுவத்தினுடைய குற்றம், இது வந்து போலீஸினுடைய குற்றம், இது வந்து அரசியல் அமைப்பினுடைய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றத்தை பத்தி பேசாதீங்க. அட்லீஸ்ட் இந்த நிலையிலாவது எல்லாம் ஒன்று சேர்ந்து சகோதரிகளாக நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவும் நாட்டினுடைய பாதுகாப்பிற்காகவும் மக்களுடைய பாதுகாப்பிற்காகவும் ஒன்று சேர வேண்டும். தகுந்த பதிலடி நாம் வந்து கொடுக்க வேண்டும் நமது பகைவர்களுக்கு. அதை பற்றி நாம் அதிகமாக பேசினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நான் கவுண்டர் இன்சர்ஜென்சில இருந்திருக்கேன். அதாவது வந்து தீவிரவாதிகளை தேடி தாக்கக்கூடிய அந்த அமைப்பு ஆர்ஆர் ராஷ்டிரிய ரைஃபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல டெல்டா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 2001 2004 வரை இருந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நார்த் ஈஸ்ட்ல வந்து நான் இருந்திருக்கேன். 1996 2000 வரைக்கும் நார்த் ஈஸ்ட்ல இருந்திருக்கேன். இது வந்து நான் கவுண்டர் இன்சர்ஜென்சில இருந்திருக்கேன். எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வரும். பலதரப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஏஜென்சிலேருந்து எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும், கோஆர்டினேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அது நாங்கள் ரிசீவ் பண்ணுவோம். இப்போலாம் வந்து நிறைய அட்வான்ஸ் மெத்தட் வந்துருச்சு. அப்போலாம் அந்த அளவுக்கு அட்வான்ஸ் மெத்தட்ஸ்லாம் ரொம்ப கம்மி. அப்போ வந்து ஹேண்டல் ரேடியோ செட்னு சொல்லுவோம். ரேடியோ செட் வச்சு பேசுவாங்க. அதை இன்டர் பண்ணி அதை வந்து டீகோட் பண்ணி எங்கே இருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்போம். அப்போலாம் மொபைல்லாம் கூட ரொம்ப ரொம்ப கம்மி. மொபைல் கம்யூனிகேஷன்லாம் கூட வந்து அவ்வளோ வந்து கிடையாது. ப்ராட்பேண்டில் வந்து கேபிபிஎஸ்எல் தான் ஓடும். 126 kbs 256 kbs தான் மேக்ஸிமம் ஸ்பீடு ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஸோ அங்கே வந்து பெரிய ஒரு உபகரணங்கள், பெரிய ஒரு விஷயங்கள், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அதெல்லாம் வந்து கிடையாது. ஈவன் நம்ம கார்கில் வார் சமயத்திலே நமக்கு எந்த பெரிய டெக்னாலஜியும் நம்ம கிட்ட கிடையாது. அப்போ உலகத்திலேயே வந்து டெக்னாலஜி கிடையாது. சேட்டலைட் ஒரு பெரிய டெக்னாலஜி தான் வந்து அமெரிக்காவிடம் இருந்தது, ட்ராக் பண்ணுறதுக்கு, டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ஸ் எடுக்கிறதுக்கு. ரிமைனிங் எதுவுமே நமக்கு இல்லாத ஒரு நிலை தான் நமக்கு இருந்தது. இப்போ மிகப்பெரிய முன்னேற்றங்களை வந்து அடைஞ்சிருக்கின்றோம். ஆகையால் இப்போ நிறையா வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு. நிறைய மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய டெக்னாலஜி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவிலேயே வந்து தயாரிக்கப்படுகின்றது. ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். தலை சிறந்த ஒரு
இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியா நம்மளுடைய ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஈவன் நம்ம சொன்னோன்னே ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய அந்த ஸ்டேட் போலீஸுடைய இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் வந்து சென்ட்ரலுடைய இன்டெலிஜென்ஸ் வரைக்கும், நீங்கள் ஐபிரா வரைக்கும் எல்லாமே வந்து செம்மையாக வந்து நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்கள் படிக்காலங்களில் இந்த மாதிரி ஏதாவது தாக்குதல்களில் நேரடியாக ஈடுபட்ட அனுபவங்கள் இருக்கா? அதை பகிர்ந்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1996லேருந்து 2004 வரை நார்த் ஈஸ்ட் அப்புறம் வந்து நார்தன் செக்டரில் இருந்திருக்கேன். அதனால் நிறைய தாக்குதல் வந்து பார்த்துருக்கோம், நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம், பங்கேற்று இருக்கோம். சம்பவத்துக்கு பிறகு வந்து இந்தியா ராஜதந்திர ரீதியாக சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. வந்து இப்போ வாகா எல்லையை மூடுறது, சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுறது, அது மாதிரி இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் வெளியேறணும் அப்படிங்கிற உத்தரவு, பாகிஸ்தான் வழங்கப்பட்ட அந்த சுற்றுலா விசாக்களை வந்து தற்காலிகமாக ரத்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ பாகிஸ்தானியர்கள், இப்போ இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்தில் வெளியேறணும், இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? இந்த நடவடிக்கைகள் வந்து நம்ம 3 விதமாக பிரிச்சுக்கலாம். அதாவது வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஒன்று, டிப்ளமேட்டிக் ஒன்று, அப்புறம் வந்து எக்கானமிக் ரெஸ்ட்ரிக்ஷன். அது மாதிரி 3 விதமான ரெஸ்ட்ரிக்ஷனாக இதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் இண்டோ வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு வந்திருக்கும். 1960 இந்த ட்ரீட்டி வந்து கையொப்பமிடப்பட்டது. இந்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது பாகிஸ்தானுக்கு. ஏன்னா அவங்களுடைய வந்து ஒரு 80% அவர்களுடைய அந்த விவசாயம் என்பது இந்த தண்ணீரை நம்பிதான் இருக்கு. இந்த இண்டோ வாட்டர் ட்ரீட்டினுடைய அந்த ஆறில் இருந்து வரக்கூடிய தண்ணீரை நம்பி தான் அவருடைய விவசாயம் இருக்கு. 80% பாகிஸ்தானுடையது. ஸோ அவருடைய விளைச்சல், அவருடைய விளைநிலங்களிலிருந்து பயிரிடக்கூடிய ஒரு கோதுமையாக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், அவர்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமான ஒரு பொருளாக அமையக்கூடியது வந்து விவசாய வந்து பொருட்கள். ஸோ அது வந்து தடைபடும் பொழுது மிகப்பெரிய ஒரு அடி வந்து அவர்களுக்கு விழும். 2வது வந்து விவசாய பொருட்களுடைய வந்து மேனுஃபேக்சரிங் வந்து கம்மியாகுது. அது வந்து அவர்களால் விவசாயம் முழுமையாக செய்ய முடியவில்லை. அதனுடைய வந்து மதிப்பு வந்து அதனுடைய வந்து குவாண்டம் வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து தண்ணி இருந்தால் தானே விவசாயம் செய்ய முடியும். நிறைய இடத்துல விவசாயம் செய்ய முடியல. அப்படிங்கிறப்ப பொருளாதார வீழ்ச்சி வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி வந்து அங்கே வந்து ஏற்படும். ஸோ இது ரெண்டுமே கம்பைன் ஆயிருக்கும். அதாவது வந்து ஸ்ட்ராட்டஜிக்னால வந்து அவங்களுடைய எக்கானமி வந்து எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படும். அது மாதிரி அக்ரிகல்ச்சரல் இம்பாக்ட் மட்டும் இல்லை, அங்கே அர்பன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அர்பனுக்கு அங்கே வாட்டர் சப்ளை கராச்சியாக இருக்கட்டும், முல்தானாவாக இருக்கட்டும், லாகூர், இது மாதிரி இடத்துக்குலாம் இந்த தண்ணி தான் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க குடிநீருக்காக. ஸோ அவங்களுக்கு குடிநீரே வந்து போய் சேரலன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து அவங்களால வந்து சந்திக்க முடியும். அது மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன்ஸ் வந்து இந்த தண்ணியினால அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பவர் ஜென்ரேஷனும் வந்து லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிரைசஸ், இந்த தண்ணி இல்லைன்னா ஒரு பெரிய கிரைசஸ் இருக்கும். தமிழ்நாட்டிலே நீங்கள் பாருங்களேன், வெய்ய காலத்தில் ஒரு 15 நாள் தண்ணி கம்மியாக இருக்குது. பெங்களூரில் வந்து வாட்டர் டெஃபிஷியன்சின்னு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி வந்து வரும் அந்த இடத்துல. அது வந்து எக்கானமிலேருந்து ஆரம்பிச்சு மக்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேருந்து ஆரம்பிச்சு ஸ்தம்பித்து போகும். ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்த வந்து மிகப்பெரிய விஷயம் வந்து இந்த ட்ரீட்டியை வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. இதனால அவங்களுக்கு வந்து எக்கானமியில மிகப்பெரிய ஒரு கான்சிக்வன்ஸ், மிகப்பெரிய ஒரு அடி வந்து அவங்களுக்கு வந்து விழும் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது வந்து க்ளோசர் ஆஃப் அத்ரி வாகா பார்டர் வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் சார்க் விசா எக்ஸம்ஷனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இது ஸோ அத்ரி வாகா பார்டர் தான் வந்து ஒரே ஒரு வழி, ஆத்தரைஸ்டு வந்து வழி, ஒரு வணிகத்திற்கு மக்கள் சென்று வருவதற்கான வழி, அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இப்போ நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ரெண்டுமே நின்று போயிடுச்சு. இதனால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம் அப்படின்னா, இந்தியாவிற்கு ரொம்ப பெரிய நஷ்டம் எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அது மாதிரி இருக்கிற அந்த பொருட்கள் தான் அவங்கள்ட்டேருந்து வாங்குறோம். ரிமைனிங் இங்கேருந்து வந்து கோதுமையிலேருந்து, காய்கறியிலேருந்து, நம்ம இங்கேருந்து வந்து மிளகாயிலேருந்து எல்லாம் இங்கேருந்து நம்ம அவங்களுக்கு அனுப்புகிறோம், அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம். ஸோ அவர்களுக்கு வந்து இப்போ கிடைக்காம போகும். அவருடைய அடுத்த பார்டர்லேருந்து எங்கெங்கே அவங்க வாங்க முடியும்னா எங்கேயுமே சரியான இடம் கிடையாது. ஆப்கானிஸ்தான்லேருந்து அவங்க போய் எதுவும் வாங்க முடியாது, மற்ற நாடுகள்லேருந்து எங்கேயும் போய் வாங்க முடியாது. ஸோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியும், அன்றாட வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு நிலையில் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியும் வந்து வரும். அப்படிங்கிறதுல ஒரு நல்ல ஒரு டிசிஷனா, தலை சிறந்த ஒரு தலைவராக இந்த டிசிஷனை வந்து எடுத்திருக்காங்க. இந்த நடவடிக்கைகள் போதும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை, அதாவது இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒன்லி ஸ்ட்ராட்டஜிக், எக்கானமி அண்ட் வந்து இதை பற்றி தான் வந்து பார்த்தோம் இல்லையா. நம்ம அந்த 3 எலமெண்ட் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம டிஃபென்ஸ் சைடே இன்னும் வரல, நம்ம டிப்ளமேட்டிக் சைடே இன்னும் வரல. நம்ம டிப்ளமேட்டிக் அண்ட் டிஃபென்ஸுங்கிறது 2 வந்து தனியாக இருக்குது. இப்போ டிப்ளமேட்டிக்னா மற்ற நாடுகளை வந்து இவர்களுக்கு உதவி செய்யாமல் அதை வந்து முடக்கிறது. ஸோ டிப்ளமசி, அந்த ஃபாரின் டிப்ளமசியில் வந்து அவர்கள் தனியாக வந்து வேலை செய்வாங்க. இவங்களை எப்படி வந்து முடக்கிறது, இவங்களுக்கு வந்து ஃபாட்டாலேருந்து எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருது, யூனுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி கொண்டு வருது, தீவிரவாத நாடுங்கிறது வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து முத்திரை குத்துவது, எப்படி வந்து ஃபேவரபிள் நேஷனுங்கிற அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து அவங்களை எப்படி வெளில தூக்கி போடுறது மற்ற நாடுகள்லேருந்து. ஸோ இந்த வேலையெல்லாம் வந்து டிப்ளமசி வந்து செய்யும்.
அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் இப்போ எப்படி வந்து எங்க தாக்குதல் பண்ணலாம், எங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணலாம். இப்போ வந்து 60 லான்ச் பேடு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கு அப்படின்னா, அந்த லான்ச் பேடை எப்படி வந்து நாம் அழிக்கலாம் அப்படிங்கிறது இது வந்து டிஃபென்ஸ் உடைய ஒர்க் நடக்கும். எப்போதும் பேசுறவன் வந்து செய்ய மாட்டான், செய்யறவன் பேச மாட்டான். அதனால இப்போ வந்து நம்ம பேசாம உட்காந்துட்டு இருக்கோம். செயல்பாடு வரும்பொழுது மறுபடியும் உங்களோடு நாம் சந்திக்கலாம். 2019 செஞ்ச மாதிரி எல்லையை கடந்து வந்து ஒரு வான்வழி தாக்குதலை இந்தியா செய்யணும், செய்யும்னு கூட அமெரிக்காவில இருந்து ஒரு 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 சர்வதேச நிபுணர் ஒருத்தர் கணிச்சிருக்காரு வந்து. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியா அந்த நடவடிக்கை எடுக்கும்னு நினைக்கிறீங்களா? எடுக்கும்னு நினைக்கிறீங்களா, செய்வாங்களா அப்படிங்கிற கேள்வியோடு மக்களின் உணர்வுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். இழந்த உயிருக்கு நாம் வந்து தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் இல்லையா? ஒவ்வொரு இந்தியனுடைய உணர்வு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு இந்தியனுடைய வந்து தூக்கம் இல்லாம இருக்காங்க 2 நாளா. இன்னைக்கு வரைக்கும் அந்த இறந்தவர்களுடைய வந்து பாடி இன்னும் அடக்கம் கூட ஆகல. அந்த நிலைய போய் பார்க்கணும். அந்த கிராமத்துல போய் அவங்க சொந்தக்காரங்க, ஊர், அந்த அந்த மாநிலம் அத போய் பார்க்கணும். எவ்வளவு வந்து கண்ணீர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நிலையை வந்து தாண்டி செல்வதற்காக இந்த ஒரு 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 அமைதியான, ஒரு பாதுகாப்பான பாரதத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கையில் நிச்சயமாக இந்த அரசு, எந்த ஒரு அரசாக இருந்தாலும் அதை செய்ய வேண்டும். அதான் அவருடைய தார்மீக கடமை. அந்த கடமை இந்த அரசு செய்யும் என்பதில் எனக்கு வந்து மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா 2008, 26/11 நம்ம மறக்க முடியாது. நிறைய பேருக்கு வந்து மக்களுக்கு வந்து உங்க நேயர்களுக்கும் தெரியணும், மக்களுக்கும் தெரியணும். உண்மை கசக்கும். அதை வந்து நம்ம சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கணும், படிக்கணும், நிறைய புஸ்தகங்களை படிக்கணும். 2008 அந்த ஸ்ட்ரைக் நடக்குது. ஸ்ட்ரைக் நடந்து முடிஞ்சிருது. வி லாஸ்ட் லாட் ஆஃப் பீப்புள். குழந்தைகள், பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லோரும் வந்து பொதுமக்கள் இறக்குறாங்க. இராணுவத்தினர் வந்து உயிர் கொடுக்குறாங்க அவங்க இதை காப்பாற்றுவதற்கு. போலீஸ் வந்து நிறைய அதிகாரிகள், நிறைய போலீஸ் காவல்துறையினர் தன்னுடைய வந்து வாழ்க்கையை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த அவர்களுடைய அந்த தியாகம், உயிர் தியாகத்தை வந்து நம்ம வந்து சாதாரணமா நம்ம விட்டுட முடியாது. அந்த உயிர் தியாகத்திற்கு ஒரு விலை ஒன்று இருக்கு இல்லையா? ஆனால் அப்போது இருந்த அரசு, மன்மோகன் சிங், மறைந்த பாரத பிரதமர், மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய மன்மோகன் சிங் அவர்கள் ரொம்ப சாந்த சுபாவம் உடையவர். அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவம் உண்டு. அவர் சாந்த சுபாவம் உடையவர். அப்பொழுது இருந்த அந்த காங்கிரஸ் அரசாங்கம் எந்த செயலும் செய்யலை. எந்த விஷயமும், ஒரு அட்டாக் பண்றது, ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றது, அதிரடி கொடுக்கறது இல்லை, இது மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர்றது, டிப்ளமேசியில வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொண்டு வருது. அது மாதிரி பன்முனை தாக்குதல் இல்லைன்னாலும் ஒரு முனை தாக்குதல் கூட அவங்க வந்து கொண்டு வரல அப்படின்னு பார்க்கலாம். அதுல அதையும் தாண்டி ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் F-16 எடுத்துட்டு நம்மளுடைய பார்டர்ல சுத்திட்டு இருந்தான், பெட்ரோலிங் போயிட்டு இருந்தான். நம்ம பார்டர்ல வந்து F-16 போர் விமானத்தை எடுத்துட்டு போயிட்டு இருந்தான். அப்பயும் வந்து கை கட்டி கொண்டு அமைதியாக இருந்தோம். அப்பொழுது இருந்த நிலையாக இருந்தால் நிச்சயமா நான் சொல்லுவேன், இல்லை சார் எனக்கு தெரியல, நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல அப்படிம்பேன். ஆனா இன்றைய இருக்கின்ற இந்த அரசாங்கம் பேக் ட்ராக் எடுத்து, ரெக்கார்டை எடுத்து பார்க்குறப்ப நிச்சயமாக அந்த எப்படி லாஸ்ட் டைம் வந்து எப்படி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்ததோ அதை விட அதிகமான அளவு, அதை விட அதிகமான பங்கு நிச்சயமாக ரௌத்ரம் பழகுவோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மிகப்பெரிய ஒரு தும்சத்தை, மிகப்பெரிய ஒரு சேதத்தை பகைவனுக்கு ஏற்படுத்துவோம். அது பாகிஸ்தான் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா தாக்குனா நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? பாகிஸ்தான் எப்படி இதை எதிர்கொள்ளும்னு பார்க்குறீங்க? இதை பாருங்க, பாகிஸ்தானுடைய எக்ஸ் கிரிக்கெட்டர் வந்து ட்வீட் நேற்று வந்து போட்டிருக்காரு. நீ ஏன் வந்து பாகிஸ்தானுடைய பிரதம மந்திரியை கேட்கிறாரு, இந்த தீவிரவாத தாக்குதல் உனக்கு வந்து தொடர்பு இல்லைன்னா நீ வந்து கண்டனத்தை தெரிவிக்கலையே, ஏன் இன்னும் வரைக்கும் கண்டனத்தை தெரிவிக்கல அப்படின்னு கேட்கிறாரு. ராணுவத்தை, பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஹைலைட் ஏன் நீ கொடுத்து வச்சிருக்க, ஐ எம் ஷேம் ஆன் யூ அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு. ஏன்னா இதுல உனக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த நாட்டில் வசிக்கின்ற எக்ஸ் கிரிக்கெட்டர் வந்து போட்டிருக்காரு அவரு. ஸோ அவர்களுக்கு அதில் தொடர்பு இருக்கின்றது, அது நன்றாக தெரிகின்றது. நடந்து இந்த தாக்குதல் நடந்து சில மணி நேரங்களிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டு, இந்தியாவினுடைய அரசியலினுடைய மாற்றத்தை கண்டு, இந்தியாவினுடைய தலைவர்களுடைய மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கண்டு, அவர்களுடைய செயல்பாடுகளை கண்டு அவங்க வந்து அதிர்ந்து போய்விட்டார்கள். உடனடியாக அவங்க வந்து தன்னுடைய முப்படைக்கும் வந்து ஹை அலர்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா எப்படி இந்தியாவினுடைய மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோ, இது நடந்துருச்சு, நம்ம போய் பாகிஸ்தானை தாக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு இந்தியனும் நினைக்கின்றானோ, அதே போன்று இந்தியா பாகிஸ்தானில் போய் தாக்கும் பொழுது அங்க இருக்கிறவன் சொல்லுவான், திருப்பி நாம அடிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லுவான் இல்லையா?
அவன் 10 அடி அடிச்சா அவன் ஒரு அடியா போய் அடிச்சுட்டு வாடா, ஓடி போய் அடிக்கிற மாதிரியா நின்னுட்டு வா அப்படின்னு சொல்லுவானா? அதுக்கு அந்த மக்களுடைய குரலுக்காவது அவன் ஏதாவது ஒரு ஆக்ஷன் செய்யணும். நடிப்பாவது செய்யணும். ஸோ அதுக்கான நிலையில அவர்கள் செய்வார்கள். அதனால அவங்க நம்ம அடிச்சுட்டு வந்தா அவன் கம்முன்னு இருப்பான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க அடிப்பார்கள். நம்ம திருப்பி அடிப்போம். மறுபடியும் அவங்க அடிப்பாங்க. மறுபடியும் திருப்பி அடிப்போம். இது எவ்வளவு நாள் தொடரும்? இது எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் சொல்ல முடியாது. நேரம் தான் டிசைட் பண்ணும். அது எப்படி இருக்கும் அதோடைய நிலை அப்படிங்கிறது யாராலும் கணிக்க முடியாது. இப்ப போர் என்றைக்கு தொடங்குவோங்கிறது தான் ஒரு நாடு கணிக்க முடியும் தவிர, அது முடிவெடுக்க முடியும் தவிர, என்னைக்கு முடிப்போங்கிறத எந்த நாடும் முடிவெடுக்க முடியாது. தொடங்க தான் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது, நேரம் இருக்கின்றது. நேரத்தை குறிக்க முடியும். தன்னுடைய அசைவை ஸ்டார்ட் பண்ண முடியும். போரை தொடங்க முடியும். அது சிறு தாக்குதலாக இருக்கட்டும், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், அல்லது அந்த எல்லை தாண்டிய தாக்குதலாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் அது அந்த நேரத்தை டிசைட் தான் நம்ம பண்ண முடியும். அது எப்படி அது ஃபர்தர் எஸ்கலேஷன் ஆகி எப்படி போகும் அப்படிங்கிறது அது யார் கையிலும் கிடையாது. உங்க அனுபவத்தின் அடிப்படையில எதிர்காலத்துல இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல்கள் நடக்காம இருக்கிறத தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஒரு ஆலோசனையா சொல்ல முடியும்? நான் முன்பே கூறியபடி தீவிரவாத தாக்குதல் நம்மளுடைய நாட்டில் இருக்கின்ற சில அரசியல் அமைப்பு கட்சிகளுக்கும் சில சிம்பத்தைசர் அப்படின்னு சொல்லுவோம். சில பொதுமக்கள் சிம்பத்தைசரா இருப்பாங்க, உதவுபவர்களாக இருப்பார்கள் தீவிரவாதத்திற்கு. அது போன்ற ஐடியாலஜி அது மாதிரி அவருக்கு உதவக்கூடிய அந்த நிலையில் இருப்பவர்கள், பிலாசபில இருக்கிறவங்க, இவர்கள் இருக்கும் வரை தீவிரவாதத்தை நம்மால் ஒழிக்க முடியாது. முதல்ல நம்ம வீட்டை நம்ம சுத்தம் பண்ணணும். நம்ம வீட்டை நம்ம சுத்தம் பண்ணிட்டோன்னே வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டினுடைய அந்த தீவிரவாதிகள் இந்தியாவில் பூந்து இங்க ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா அது முடியாது. இஸ்ரேல் ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துங்க. இஸ்ரேல்ல ஒரு வாட்டி தான் உள்ள பூந்தான். அங்க அடிக்கடி உள்ள எங்கேயாவது நடக்குதா? எதேச்சையா டக்கு டக்குன்னு ஒரு இடத்துல நடக்குதா? ஏன்னா இஸ்ரேல்ல யாரும் உங்களுக்கு உதவ மாட்டாங்க. அங்க இருக்கவங்களுக்கு கண்டறிஞ்சிருவாங்க. இவன் டெரரிஸ்ட்னு. கண்ட அடுத்த செகண்டே அவனுடைய கதை முடிஞ்சிரும். அது மாதிரி நிச்சயமாக அந்த உள்ளூர்ல இருக்கிறவங்க, அந்த பகுதியில் இருப்பவர்கள், சில அரசியல் அமைப்பை சார்ந்த சில பொதுமக்கள் அவர்களுக்கு உதவுவதால் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. எக்ஸாம்பிள் கூட நான் சொன்னேன், பல மாநிலங்கள், குஜராத்தா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், இல்லை நீங்க உத்தராகண்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற மாநிலங்கள்லாம் எந்த பிரச்சனையும் எங்கேயும் கிடையாது. அங்கெல்லாம் தீவிரவாதம் இல்லை. ராஜஸ்தான் அங்கெல்லாம் தீவிரவாதம் இல்லை. எல்லாருமே அந்த பாகிஸ்தானுடைய அந்த எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மட்டும் ஏன் நடக்குதுன்னா, அங்க இந்த 2 பிரச்சனைகள் இருக்கு. சில எல்லாத்தையும் நான் சொல்ல, சில அரசியல் அமைப்பு பிரிவினர்கள் அவர்களுக்கு ஃபேவரா இருக்காங்க. சில சிம்பத்தைசர்ஸ், சில அவருக்கு உதவி செய்பவர்கள், தீவிரவாதிகள், அந்த குழுக்கள் அவங்கெல்லாம் அங்க இருக்காங்க. ஸோ அவர்களை முழுமையாக வேறு இருக்கும் வரை இந்த தீவிரவாதத்தை, எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை நம்மால் முழுமையாக அது ஒழிக்க முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, மாற்றம் பயங்கரமா ஏற்பட்டுட்டு இருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. முதல்லாம் ராணுவத்தின் மீதும் துணை ராணுவத்தின் மீதும் கல்லெறிந்தவர்கள் இன்னைக்கு பூ மழை அவங்க மீது செலுத்துறார்கள். அது மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய அங்க நான் லாஸ்ட் வருஷம் கார்கில் விஜய் திவஸ்க்காக நான் போனேன். அந்த வழியே 4 வழி சாலை. சாலையில ஸ்ரீநகர்ல சாலையில ஏர்கிராஃப்ட் இறங்குறதுக்கு ரன்வே பண்ணி வச்சிருக்காங்க மத்திய அரசு. நாளைக்கு ஒரு போர்னு அந்த ஏர்கிராஃப்ட் அந்த சாலையிலேயே கீழே இறங்கலாம். அது மாதிரி சாலைகள், பிரம்மாண்டமான சாலைகள். கனவு கூட நான் யோசிச்சது கிடையாது. இது மாதிரி இந்த மலை பகுதியில சாலைகள் கொண்டு வர முடியும் அப்படின்னு. அதையும் தாண்டி அந்த 2 பக்கமும் எக்கச்சக்கமான ஸ்டே பண்றதுக்கு, டூரிஸ்ட் ஸ்டே பண்றதுக்கு அகாமடேஷன்ஸ், ஹோட்டல்ஸ், அப்புறம் நிறைய வணிக வளாகங்கள், பல விஷயங்கள் அங்க பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மக்கள் முன்னேறி விட்டார்கள். பொருளாதாரத்தில் எல்லா விஷயத்திலும் ரொம்ப முன்னேறினதை என்னால் பார்க்க முடிஞ்சது. அப்படிப்பட்ட மக்களுக்கு இது மிகப்பெரிய பேரடி ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் பாகிஸ்தானை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க காஷ்மீர் முழுக்க. ஆகையால் பெரும்பாலானோருடைய அந்த வாழ்க்கை என்பது மிகவும் முன்னேறிவிட்டது, மாறிவிட்டது. ஆனால் சில குறுகிய எண்ணம் கொண்டவர்களுடைய அந்த எண்ணம் இன்னும் குறுகியதாகவே இருக்கின்றது. அவர்கள் அவர்களை கரையெடுக்கும் வரை இது அங்கு தொடரும் அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பாக இருக்கின்றது. இந்தியாவில் சகோதரத்துவம் மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தது. 1980 நீங்க நினைவில் கொள்ள வேண்டும். நான் போயிருக்கேன். இஸ்லாமிய மசூதிக்கு போயிருக்கேன். என்னுடைய தங்கை குழந்தையை எடுத்துட்டு நான் போயிருக்கேன். நல்லிணக்கம் இருந்தது. இஸ்லாமியன்கிற அந்த ஒரு உணர்வு, இந்த மதத்தை சார்ந்தவன், இவன் கிறிஸ்தவன், இஸ்லாமியன், இந்துங்கிற அந்த எண்ணமே இல்லாம இருந்தது. அதை கொண்டு வந்ததே அரசியலமைப்புகள் தான்.
ஸோ அதுலேருந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும். நம்மளுடைய அந்த சகோதரத்துவத்தை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தணும். அது ஒற்றுமையை அதிகப்படுத்த வேண்டும். அதுதான் என்னுடைய ஒரு வியூவாக, என்னுடைய ரெக்கமெண்டேஷனாக, என்னுடைய மக்களுக்கு விடுக்கின்ற ஒரு மெசேஜாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, நன்றி சார்.